கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சோர்ஸ்னா என்ன, அதே மாதிரி லோட்னா என்ன, சோர்ஸ்க்கும் லோடுக்கும் நடுவில் கனெக்ஷன் என்ன, அதில் சீரியஸ் என்ன, பேரலல் என்ன, ஷார்ட் சர்க்கியூட், ஓப்பன் சர்க்கியூட், க்ளோஸ்டு சர்க்கியூட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அது கூடவே ரெசிஸ்டர் என்ன ஒர்க் பண்ணுது, கெப்பாசிட்டர் என்ன ஒர்க் பண்ணுது, இண்டக்டர் என்ன ஒர்க் பண்ணுது, டயோடு என்ன பண்ணுது, இந்த 4 காம்பனண்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய கேரக்டரை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிளைசரை சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு டிவிக்கோ இல்லை ஏசிக்கோ ஒரு ஸ்டெபிளைசர் இருக்குது, அந்த ஸ்டெபிளைசர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் பேசிக்காக டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர் இதெல்லாம் தாங்க இருக்கும். ஸ்டெபிளைசரில் இண்டக்டருக்கான தேவைகள் எதுவும் இருக்காது. அதாவது டிரான்ஸ்ஃபார்மரை தவிர்த்து வேறு எதுவும் வந்து இண்டக்டருக்கு தேவைகள் இருக்காது. அதே மாதிரி பெரிய ப்ரோக்ராம் ஐசியோ இல்லை வேறு நிறைய காம்பனண்ட்டோ அதில் ஒன்றும் நமக்கு தேவையில்லைங்க. ஸோ இப்போ அப்படிங்கும்போது அந்த ஒரு பேசிக்கான சர்க்கியூட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கும், அங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம ஏற்கனவே வந்து பேசினபடி, அதாவது போன கிளாஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா, எது வந்து பவர் சப்ளைவை கொடுக்குதோ அது வந்து சோர்ஸ்ன்னு நம்ம இனிமேல் சொல்ல போகிறோம். இங்கே சோர்ஸ் யாருன்னா பேட்ரி. எது வந்து பவரை வாங்கிக்குதோ அது வந்துட்டு லோடுன்னு சொல்ல போகிறோங்க. இங்கே லோடு யாருன்னா இந்த கெப்பாசிட்டர் தான் லோடு. இது ஒரு சிமுலேஷன் டூலு. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நம்ம ஒர்க் பெஞ்சில் ரியல் டைமில் என்ன கனெக்ஷன் கொடுக்குறோமோ அதே விஷயத்தை இங்கே அது காமிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா வந்துட்டு இந்த காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணால் எப்படி வேலை நடக்கும், இல்லை அவுட்புட் வருமா வராதா, எங்கே தப்பு நடந்திருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இதில் கொண்டு வந்துக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். சரி சார், இப்போ என்ன வச்சுருக்கேன், இதில் ஒரு சோர்ஸ் இருக்குது. யார்? பேட்ரி. எவ்வளோ வோல்டேஜ் சோர்ஸுங்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு ரெசிஸ்டர் அது கூடவே வச்சுருக்கேங்க. ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஓம். அது பக்கத்தில் எழுதியிருக்கு. நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாமே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10K. அப்புறம் ஒரு சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச், நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஒரு சுவிட்ச். அப்போ ஒரு பேட்ரி, ஒரு கெப்பாசிட்டர், ஒரு ரெசிஸ்டர். ஒரு வேளை ரெசிஸ்டர் இல்லைன்னா என்ன ஆகும், ரெசிஸ்டர் இருந்தால் என்ன ஆகும், ரெசிஸ்டர் பேரலல் கனெக்ஷன் என்ன, சீரியஸ் கனெக்ஷன் என்ன அப்படின்னா என்னங்கெல்லாம் பார்க்கலாங்க. சரிங்க, ஒரு சோர்ஸ் அது யார்? இந்த பேட்ரி. ஒரு லோடு அது யாருங்க? இந்த கெப்பாசிட்டர். ஸோ அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ண உடனே அது எங்கே வரலும் கனெக்ட் ஆகுதோ அது ரெட் கலரில் காமிக்குது பாருங்கள். அதுக்கு அடுத்து இருக்கிற இடம் கலர் சேஞ்ச் ஆகலை, ஏன்னா அதுக்கு அடுத்து வேல்யூ மாறி போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி அது காமிக்கல. அதோட கனெக்ஷனை இப்போ பார்த்துட்ருக்கோம். கெப்பாசிட்டர் கிளிக் பண்ணோன்னா அது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த சுவிட்சை கிளிக் பண்ணுறோம்னா சுவிட்ச் எங்கே லிங்க் ஆகுதோ அந்த இடம் மட்டும் உங்களுக்கு கலரில் தெரியும் பாருங்கள். சுவிட்ச் மீன்ஸ் இந்த லைன்ஸ். சரிங்க, நம்ம அதை பார்த்துக்குவோம். அதாவது டினோட் பண்ணுறதுக்காகதோ இந்த லைன் இதுவரையில் தான் கனெக்ஷனில் இருக்குது, இந்த லைன் இதுவரையில் தான் கனெக்ஷனில் இருக்குது, அந்த மாதிரி பிரான்ச் வேறு எங்கேயும் போகல. அந்த மாதிரி சோர்ஸ்லேருந்து கெப்பாசிட்டருங்கிற லோடுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து போக போகுது. எவ்வளோ வேகத்தில் போக போகுதுன்னா இந்த இடத்துல இருந்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் எலக்ட்ரான்ஸ் இந்த கெப்பாசிட்டர் நோக்கி ஓட போகுது. கூடவே எவ்வளோ ஆம்பியர் சார் போகும் அப்படின்னா அது எவ்வளோங்கிறது இந்த கெப்பாசிட்டர் தான் முடிவு பண்ணணும். இந்த கெப்பாசிட்டர் தான் லோடு. அந்த கெப்பாசிட்டருக்கு ஏற்ற மாதிரி அது போக போகுது. ரைட், அது எவ்வளோங்கிறதுலாம் மெஷர்மெண்ட் அப்புறம் பார்க்கலாம் சார். நம்ம ப்ளே பண்ணுவோம் பாருங்கள். கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது, எந்த எனர்ஜியும் இல்லைங்க. இப்போது நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டரில் எந்த எனர்ஜியுமே இப்போ இல்லை. இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆன் பண்ணுறேங்க. சுவிட்சை ஆன் பண்ணோன்னே கெப்பாசிட்டரில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் காமிக்குது பாருங்கள். இப்போ 2 ப்ளஸ் 2 மைனஸ், அப்போ 3 ப்ளஸ் 3 மைனஸ் வந்துருச்சு. அப்போ கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது. இந்த சோர்ஸுக்கு பேரலாக கனெக்ட் ஆகும் போது இடையில ரெசிஸ்டர் இப்போ 4 ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுங்க. இடையில ரெசிஸ்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகுது. அப்போது அந்த சார்ஜிங் வேகம் அங்கே போகிற எலக்ட்ரானை 1 எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்புது. ரெசிஸ்டர் கரண்ட்டை குறைச்சி அந்த கெப்பாசிட்டருக்கு அனுப்புதுங்க. இப்போ 5 ப்ளஸ் ஆகிடுச்சு. 5 எலக்ட்ரான் அந்த கெப்பாசிட்டியில் உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ. அப்படி தான் அந்த டயக்ராமும் காமிக்குதுங்க. ஸோ இது பேரலல் கனெக்ஷன்னா என்ன அப்படின்னா, சோர்ஸுக்கு அப்படியே நேரடியாக கனெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா இது பேரலல் கனெக்ஷனுங்க. ஸோ சோர்ஸ்க்கு பேரலாக இருக்கிறத நான் ப்ளே பண்ணுறேன். எடுத்த உடனே ஃபுல்லும் சார்ஜ் ஆகுது பாருங்கள். ஸ்டாப் பண்ணுறேன்,
ப்ளே பண்ண உடனே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஏன்னா சோர்ஸ் கூட அப்படியே டேரெக்டாக இருக்குது. ஃபுல் எலக்ட்ரானும் உடனே கெப்பாசிட்டருக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிடுது. கெப்பாசிட்டர் ஒரு ஸ்டோரேஜ் எலமெண்ட்டாக வேலை செய்து பேரலாக கனெக்ட் பண்ணும்போது டிசி சப்ளை கொடுத்துருக்காங்க. நான் ஏசி சப்ளை கொடுக்கல சார். அதுக்கு முன்னாடி டிசி சப்ளைனா என்னங்க அப்படின்னா, இதனுடைய திசை வந்து மாறாது சார். எப்போவுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், மைனஸாக தான் இருக்கும். இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து கிராஃப் மாதிரி வரைஞ்சி காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு மெஷர்மெண்ட், அதாவது ஆஸ்லோஸ்கோப் எடுத்து, அதாவது வேவ் ஃபார்ம் எப்படி போகுதுங்கிறத கண்ணில் பார்த்துக்கிறதுக்காக இங்கே கனெக்ஷன் கொடுக்குறேங்க சார். டிசி சப்ளைன்னு சொல்கிறோங்க. அது எப்படி சார் டிசி சப்ளைனா, இங்கே பாருங்கள், டிசி சப்ளைவை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபஸ்ட் இருக்கிற லைன் தாங்க டிசி சப்ளை. டிசி சப்ளை எல்லாமே ஒரே மாதிரி நேர்கோடாக இருக்குது. பட் இருந்தாலும் வோல்டேஜ் எதுவும் ரைஸ் ஆகலை. ஏன்னா இது கூட நான் கிரவுண்ட் எதுவும் கனெக்ட் பண்ணாததுனால அந்த சிஆர்ஓனால அவுட்புட்டை பார்த்துக்க முடியல. நீங்கள் இந்த இடத்துல கிரவுண்டு எதுக்காக அப்படின்னு குழப்பிக்க வேண்டாம். இந்த சிமுலேஷனில் கிரவுண்டுங்கிறது தேவை. பட் பொதுவாக வந்துட்டு பேட்டரி ப்ளஸ்ஸு மைனஸில் கிரவுண்டுங்கிறது கட்டாயம் கிடையாது. அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். இப்போ இந்த ரிசல்ட் பார்க்கறதுக்காக நான் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளே கொடுக்குறேங்க சார். இப்போ டிசி வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். நான் சேஞ்ச் பண்ண ஒயரும் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அதாவது எங்கெங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் லைன், இப்போ இந்த லைன் மேலே கீழே போயிட்டு வருது பாருங்கள், இந்த இடம். சரி, எனக்கு இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னீங்கன்னா, டிசி சப்ளைனா என்ன அப்படின்னா, நான் இதை ஒரு வேரியபிள் டிசி வோல்டேஜ் மாதிரி எடுத்துக்கிறேங்க, மாற்றிக்கிற மாதிரி. இப்போ அளவு 12 வோல்ட்டுன்னு வர்றதுனால ஒரே நேர் கோடாக சீராக அப்படியே 12னா 12ங்கிற ஒரு நம்பரில் கோடு போட்ட மாதிரி போயிட்டுருக்கு. அதனால தான் இது டிசி வோல்டேஜ்னே சொல்கிறோம். சரிங்க, டிசி வோல்டேஜில் கொஞ்சம் மாற்றி காமிங்க. டிசி வோல்டேஜில் ஒரு 12 வோல்ட், 7 வோல்ட், 5 வோல்ட் அப்படின்னு கொஞ்சம் மேலே கீழே மாற்றி காமிங்கன்னா, அந்த மாதிரி நான் இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்களேன். ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் அல்லது நம்ம வால்யூம் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஆடியோ ஃபீல்டில் இருக்கிறவங்க இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதே மாதிரி நம்ம டெக்னிக்கலாக சொல்லணும்னா பொட்டன்ஷியல் டிவைடர், பொட்டன்ஷியோ மீட்டர் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். இதை எடுத்துக்கிறேன், இந்த பொட்டன்ஷியோ மீட்டரை எடுத்துக்கிறேன். இந்த பொட்டன்ஷியோ மீட்டரோட ஒரு எண்டை கிரவுண்டில் கொடுத்துட்றேங்க, இன்னொரு எண்டை இந்த சப்ளையில் கொடுத்துட்றேங்க, 12 வோல்டேஜ் சப்ளையில் கொடுத்துட்றேங்க. அப்போ இதுக்கு 12 வோல்டேஜ் இன்புட்டாக கொடுத்துட்டோம். இதனுடைய மிடில் இருந்து அவுட்புட் எடுத்து கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு வேவ் ஃபார்ம் அவுட்புட்டாக காமிச்சிட்ருக்குங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். எங்கே நீங்கள் அந்த எல்லோ கலரை மட்டும் பாருங்கள், மஞ்சள் கலர் வேவ் ஃபார்ம் மட்டும்தான் நம்மளுடைய வேவ் ஃபார்ம். மீதி 3க்கும் நான் கனெக்ஷன் கொடுக்கல. இதில் ஒரே நேரத்தில் 4 வேவ் ஃபார்ம் பார்க்க முடியும். நம்ம ஒரு இதை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி 12 வோல்ட் போயிட்டுருக்கு லோடுக்கு. இப்போ நான் திடீர்னு குறைக்கிறேங்க அதை. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த எல்லோ கலர் கோடு கீழே இறங்குதுங்களா? வோல்டேஜ் குறைய அப்படியே இது அந்த லைன் கீழே வருதுங்களா? ரைட். மறுபடியும் நான் வோல்டேஜ் அதிகப்படுத்துகிறேங்க. எல்லோ கலர் லைன் கொஞ்சம் மேலே போகுதுங்களா? அதாவது வோல்டேஜ் வந்து அதிக ப்ரெஷரோடு போகுதுன்னு அர்த்தம், அதிக அழுத்தத்தோடு போகுது அப்படிங்கிறது அந்த லைனை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம். இல்லைங்க, இது எனக்கு இன்னும் தெளிவாக புரியல. அப்போ ஏசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பார்க்க வந்தது அந்த கெப்பாசிட்டி எப்படி சார்ஜ் ஆகுதுங்கிறத பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த டிசி ஏசியை உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேங்க. டிசி சப்ளைவை பற்றி விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். இதில் ஏசி சப்ளைவை நம்ம ஒரு டைம் பார்த்துடலாம், பார்த்துட்டு டிசி வந்தால் புரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏசி சப்ளைவை நான் ரெடியாக இங்கே வச்சுருக்கேங்க. இந்த ஏசி சப்ளைவை கொண்டு வந்து இந்த ரெசிஸ்டர் கூட கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படின்னா வீட்டில் வந்து ஒர்க் பெஞ்சில் ஏசி அவுட்புட் எடுத்து கனெக்ஷன் கொடுக்குற மாதிரியே தான் இதுவும். சரி, ஏசியில் எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேங்க. எவ்வளோ வோல்டேஜ் இது? 6 வோல்ட்னு போட்டிருக்கு. நான் வந்து ஒரு 12 வோல்ட்டே கொடுத்துக்குவோம். ஏசினா அதில் ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று இருக்குது சார். ஃப்ரீக்குவன்சியை பற்றி இப்போ விளக்கமாக பார்த்துடலாம். நான் இந்த இடத்துல 10 ஹெட்ஸ்ன்னு செட் பண்ணுறேன். 10 ஹெட்ஸுங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க, அதனால இது ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். சரி, இப்போ பாருங்களேன், அந்த வோல்டேஜ் வந்து நிலையாக இல்லை, அப்படியே பாம்பு வளையிற மாதிரி கம்மியாக இருந்து அப்படியே அதிகமாகிட்டு மறுபடியும் குறைஞ்சி அதிகமாகி குறைஞ்சி அப்படி வந்து வோல்டேஜ் மேலும் கீழும் போயிட்டுருக்குங்க. இதில் இப்போ நான் அதை இல்லைன்னா, அதாவது இந்த வோல்டேஜ் எதுவுமே ஏசி கொடுக்கலன்னா இந்த லைன் எங்கே இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுக்குவோம். இந்த இடத்துல இருக்குது சார். எந்த இடம்? இதை நான் நிலையான ஒரு இடத்துல வச்சுக்கிறேங்க சார். மேலே இருந்து 5வது கோடு, இப்போ எந்த வோல்டேஜும் வரல.
அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க லைன்லாம் நம்ம வந்து கீழே தள்ளிடலாங்க. அது நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த லைன்லாம் கீழே நகர்த்திக்கிறேன், வேண்டாம், நம்மளுக்கு பிக்சர்லேருந்து வெளியே நகர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை மேலே வச்சுக்கிறத விட நடுவில் வச்சுக்கலாங்க. நடுநிலை புள்ளியாக இருக்குது, இந்த இடத்துல இருக்குங்க லைன், ஜீரோவில் இருக்குது, வோல்டேஜ் எதுவுமே போகலை. இப்போ நான் அந்த சிஆர்ஓவை ஆன் பண்ணுறேன், அதாவது வேவ்ஃபார்ம் பார்க்குற டிவைஸை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே அது என்ன ஆகுது பாருங்களேன், அப்படியே வேவ்ஃபார்ம் மாதிரி மாறிக்கிச்சிங்களா. நடுநிலைக்கு மேலேயும் போகுது வேவ்ஃபார்ம், நடுநிலைக்கு கீழேயும் போகுது வேவ்ஃபார்ம். எனக்கு இன்னும் புரியலைங்க, கொஞ்சம் அப்படியே பக்கமாக மேலே கீழே போச்சான்னு தெரியலன்னா நான் வோல்டேஜ் அதிகப்படுத்தி காமிக்கிறேன் பாருங்களேன். 12 வோல்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 36 வோல்ட்டாக கொடுத்துட்றேன், 36 வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ உயரம் அதிகமாகும் பாருங்கள். முன்னாடி வந்த வேவ்ஃபார்முடைய அழுத்தம், அதாவது அந்த வேல்யூவை விட இப்போ அதிக வேல்யூ வருது. ரைட் சார், 36 வோல்டேஜுக்கு இவ்வளோ உயரம் வருது வேவ்ஃபார்மாக பார்க்கும்போது, அப்போ இன்னும் உயரம் வேணும்னா நான் வந்து ஒரு வேளை 50 வோல்ட் வச்சேன்னா எவ்வளோ உயரம் வருதுன்னு பாருங்களேன். 50 வோல்ட் வைக்கிறேங்க, இன்னும் ஹைட் ஆகிடுச்சிங்களா சார். இது நான் ஜீரோவிலேருந்து மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் வேவ்ஃபார்ம் வந்து பாம்பு மாதிரி மேலே கீழே ஓடிட்டு இருக்குதா சார் அப்படின்னா ஆமாங்க. ஒருவேளை இது ஓடாமல் நிறுத்துங்க, ஜீரோ எங்கே இருக்குது காமிங்கன்னா நான் பாருங்கள் ஜீரோ எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். அப்படியே டக்குன்னு ஜீரோ ஆகிற இடம் தெரியுதுங்களா, எங்கேருந்து ஆரம்பிக்குது ஜீரோ ஆகுது அப்படின்னு தெரியுதுங்களா. ஆன் பண்ணும் போது பாருங்கள் ஜீரோவிலேருந்து மேலே ஏறி கீழே இறங்கிக்குது வேகமாக. சரி, இதை வந்து ஸ்லோவாக காமிங்க, எனக்கு இன்னும் புரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வேகமாக மாறுது இல்லைங்களா, ப்ளஸ்ஸு மைனஸு மேலே கீழே, அதை தான் ஹெட்ஸுன்னு சொல்கிறோம். எனக்கு ஒரு நொடிக்கு வெறும் ஒரே டைம் மாறட்டும் சார், மெதுவாக நகரட்டும் சார் அப்படின்னு, அது அப்படின்னா எனக்கு புரியும் நினச்சா இப்போ மாறும் பாருங்களேன். ஒரு நொடிக்கு ஒரே முறை தாங்க மாறும். இல்லை, எனக்கு அதில் ப்ராப்பரான அவுட்புட், அதாவது ஒரு ஹெட்ஸுங்கிறது ஒன்றும் ப்ராப்பராக இதால் இந்த வேவ்ஃபார்ம்னால கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஒரு 5 ஹெட்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு நொடிக்கு வெறும் 5 முறை மட்டும் மாறுங்க. சாரி, நான் கிரவுண்டில் வச்சுட்டு பார்த்துட்டேன், அதனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை. வெறும் ஒரு ஹெட்ஸ் அப்படிங்கிறத செட் பண்ணி ப்ளே கொடுக்குறேங்க. பாருங்கள், வேவ்ஃபார்ம் கீழேருந்து மேலே ஏறிட்டு வர்றதை உங்களால் பார்க்க முடியுங்களா. ஜீரோவிலேருந்து கீழே மேலே ஏறி கீழே இறங்கி, அதாவது வோல்டேஜ் வந்து ப்ளஸ் 30 வோல்ட், மறுபடியும் ஜீரோ, மைனஸ் 30 வோல்ட், ப்ளஸ் 30 வோல்ட், மைனஸ் 30 வோல்ட் அப்படின்ட்டு வருது இல்லைங்களா. எதுலேருந்து சார் இது ப்ளஸ் 30, எதுலேருந்து சார் இது மைனஸ் 30னா நியூட்ரல்லேருந்து. இங்கே நியூட்ரலை காமிங்க சார் அப்படின்னா இதான் நியூட்ரல். இங்கே பாருங்கள், நியூட்ரலுக்கு வந்துருச்சுங்களா, நியூட்ரல்லேருந்து மேலே ஏறிடுச்சிங்களா, நியூட்ரல்லேருந்து மேலே ஏறிச்சு, நியூட்ரல்லேருந்து கீழே இறங்கிருச்சு. நான் அப்படியே உடனே ஆஃப் பண்ணுறேன் பாருங்க, டக்குன்னு நியூட்ரல்லேருந்து கீழே ஏறுறதையும் பார்க்குறீங்க, நியூட்ரல்லேருந்து மேலே ஏறுறதையும் பார்க்குறீங்க. நியூட்ரல் லைன்கிறது தான் இந்த நேர்கோடு. நியூட்ரல் அப்படிங்கிற நடுநிலை புள்ளியிலேருந்து இப்போ வோல்டேஜ் அதிகமாகுது அப்படின்னா பாசிட்டிவ் சைக்கிள், கீழே இறங்குதுன்னா நெகட்டிவ் சைக்கிள். அப்போது ஜீரோவை விட அதிகமானதும் ஜீரோவை விட குறைவானதும் வர்ற அந்த லைனுக்கு பேர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஏசி சப்ளையில் தான் இந்த மாதிரி வோல்டேஜ் மேலேயும் கீழேயும் வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை சார், நான் வந்து மீட்ரு வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து வோல்டேஜ் இப்படிலாம் காமிக்கலையே, ஒரே மாதிரி தானே காமிக்குது. நம்ம மீட்டரை கனெக்ஷன் கொடுத்து பார்த்துடலாமே. இங்கே பாருங்களேன், ஒரு வோல்ட் மீட்டரை எடுத்துக்கிறேங்க. அந்த வோல்ட் மீட்டரை இந்த வேவ்ஃபார்ம் வர்ற இடத்துல கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த மீட்டரில் அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸுன்னு காமிக்குமானா அங்கே பாருங்களேன், ப்ளஸ்ஸும் மைனஸ்னு மாறுது வேல்யூ. ஆனால் வேகமாக நடக்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது. ஏன்னா நான் குறைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம வீட்டுக்கு எவ்வளோ ஹெட்ஸ் வரும் தெரியுங்களா, 50 ஹெட்ஸ் வரும். 50 ஹெட்ஸ்னால் ஒரு நொடிக்கு 50 முறை இந்த வேவ்ஃபார்ம் மேலேயும் கீழேயும் மாறும். அப்போ அந்த மீட்டர் எப்படி காமிக்குது பாருங்கள் சார், 35 வோல்டேஜ் வந்துட்டு இருக்கிறதா காமிக்குது. ஒரே நிலையாக 35 வோல்ட், ஆனால் உண்மையில் 35 வோல்ட் வரல. 0லேருந்து 35க்கு மேலே ஏறி மறுபடியும் ஜீரோவுக்கு வந்து மைனஸ் 35 தொட்டுட்டு மறுபடியும் ஜீரோவை தொட்டுட்டு ப்ளஸ் 35ன்னு இப்படி மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாறுதல் ஒரு நொடிக்கு 50 முறை நடக்குதுங்க. அதை தான் இங்கே பார்க்குறீங்க. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், எத்தனை வேவ்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், கோடு. ஒரு நொடிக்கு 50 முறை மாறிக்கிட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் சார். சில இடத்துல ஃப்ரீக்வன்சி அதிகமாக வரும், ஒரு நொடிக்கு வந்து 20,000 டைம்லாம் வரும். இப்போ இதில் 20,000 வைக்கிறோம் பாருங்களேன், எப்படி இருக்கும் இந்த வேவ்ஃபார்ம் நம்மளால் பார்க்க முடியாது, வெறும் ஷேட் அடித்த மாதிரி இருக்கும், மஞ்சள் கலர் ஷேட் அடித்த மாதிரி இருக்கும். 20,000 கூட வேண்டாங்க, நான் ஒரு 5,000 வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். நம்ம 20,000 மறுபடியும் பார்க்கலாம். ஒரு 5,000 ஒரு நொடிக்குள்ள 5,000 டைம் மாறிக்கும். அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் சார், அப்படியே ஃபுல்லும் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது.
ரொம்ப வேகமாக ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஏசி வேவ் ஃபார்மை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஹை ஃப்ரீக்வன்சி அதிக ஃப்ரீக்வன்சியில் இப்படி தான் இருக்கும். அதை நம்ம ரொம்ப அகலப்படுத்தி பார்க்கும்போது அது எப்படி இருக்குது பாருங்க. நான் ரொம்ப அகலப்படுத்தும் போது கண்ணை எப்படி நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்குறோன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்க வேவ் ஃபார்ம் என்னால் பார்க்க முடியுது. சாதாரணமாக பார்க்கும்போது ஃபுல்லும் பெயிண்ட் அடித்த மாதிரி அவ்வளோ வேகமாக நடந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறது வெறும் 5000 ஹெட்ஸு, ஒரு நொடிக்கு 5000 ஹெட்ஸு. இதுவே 50000 ஹெட்ஸுக்கெலாம் கூட நம்ம வந்து பவரை கன்வெர்ட் பண்ணும் போது வேலை நடக்கும். அப்போ எவ்வளோ வேகம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனிவே ஏசி வேவ் ஃபார்ம்னா இப்படி தான் சார் இருக்கும். சரி சார், டிசி வேவ் ஃபார்ம்னா எப்படி இருக்குங்க? நான் இந்த வேவ் ஃபார்மை நார்மலாக மாற்றிக்கிறேன் சார். அதாவது ஹெட்ஸை வந்து மாற்றிக்கிறேன். எவ்வளோ ஹெட்ஸாக மாற்றிக்கிறேன்னா 0.5 ஹெட்ஸு. ஒரு நொடிக்கு வெறும் அது 2 நொடிக்கு ஒரு முறை தான் மேலும் கீழும் மாறும். 2 நொடிக்கு ஒரு முறை அந்த மாதிரி மாற்றிக்கிட்டேங்க சார். ஜீரோவிலேருந்து மேலே போகுதுங்களா? இங்கே பாருங்கள், இது 0. இப்போ 0லேருந்து மேலே இல்லைனா கீழே போகும் பாருங்களேன். மேலே போகுதுங்களா? மறுபடியும் 0லேருந்து கீழே போகுதுங்களா? ஆனால் டிசினா 0லேருந்து மேலே மட்டும்தான் போகும், இல்லைன்னா கீழே மட்டும்தான் போகும். இப்போ நான் இதை மாற்றவே இல்லை, நடுவில் 0ல் இருக்குது. இப்போ நான் மாற்றவே இல்லை. இந்த லைனை வந்து இப்போ டிசியில் கழட்டி கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஏசியை கழட்டி டிசி லைனில் நான் லிங்க் பண்ணிடுறேன். டிசியும் எவ்வளோ வோல்டேஜ் வச்சுக்கலாம்? 50 வோல்ட்டே வச்சுக்கலாம். ஏன்னா வேவ் ஃபார்ம் வந்து மேலே மட்டும் வருதான்னு பார்க்கலாம். 50 வோல்ட் வச்சுக்கிட்டேன் சார். டிசியே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இப்போ கிரவுண்டில் அந்த இது கிராஃப் காமிச்சிட்டு இருக்கு 0. டிசியை செலக்ட் பண்ண ஒன்று பாருங்கள், எடுத்தோன்னு 50 போய் தொட்டுருச்சா? 50 தொட்டது எப்படி போயிட்டு இருக்குங்க? 50ங்கிற ஒரே வேல்யூவில் போயிட்டு இருக்கு. மீட்டரில் போய் பார்த்தாலும் எப்படி காமிச்சிட்டு இருக்கும்? ஒரிஜினலாக 50னே காமிச்சிட்டு இருக்கும். முன்னாடி வந்து மாறிக்கிட்டே இருந்ததை காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ மாறாமல் 50 நிலையாக போயிட்டு இருக்கு. இதுதான் டிசி சப்ளை. தொடர்ந்து ஒரே மாதிரி சீராக இருக்கும். அதனுடைய மதிப்பு மேலும் கீழும் முன்னும் பின்னும் மாறாது. ஒரு நேரம் ப்ளஸ்ஸாக இருக்கும் சார், ஒரு நேரம் மைனஸாக இருக்கும் சார்லாம் சொல்ல முடியாது. சரிங்க, இப்போது இதை இந்த டிசியில் வோல்டேஜை கொஞ்சம் லைட்டாக மாற்றி காமிங்க சார். இங்கே மாற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். வோல்டேஜ் அப்படியே இறங்குதுங்களா? நான் தட்ட வோல்டேஜ் குறையுதுங்களா? இப்போ டிசி வோல்டேஜ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன். குறைக்க இங்கே நான் வச்சு எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டரை வச்சு ரெசிஸ்டரில் பொட்டன்ஷியல் டிவைடர், 2 ரெசிஸ்டர் சேர்ந்தது பொட்டன்ஷியல் டிவைடர். மறுபடியும் நான் வோல்டேஜ் அதிகமாக்குறேன். அப்படியே கிராஃப் மேலே ஏறும் பாருங்க. ஆனால் என்ன பண்ணாலும் 0க்கு கீழே போகாது. 0லேருந்து மேலே மட்டும்தான் இருக்கும். அல்லது 0லேருந்து கனெக்ஷனை மாற்றி கொடுத்தோம்னா கீழே மட்டும்தான் இருக்கும். ஒன்றா பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும், நெகட்டிவ் மட்டும் இருக்கும். இதுதான் சார் டிசி சப்ளை, இதுதான் சார் ஏசி சப்ளை. நியூட்ரலுங்கிறதுல எந்த கரண்ட் ஃப்ளோ, அதாவது என்னென்னா அந்த கரண்ட் ஃப்ளோவை 0 படுத்துறதுக்காக இருக்கிறது நியூட்ரலு. ஃபேஸில் வந்து பாசிட்டிவ்லேயும் கரண்ட் போகும், நெகட்டிவ்லேயும் கரண்ட் போகும். அதில் வோல்டேஜும் இருக்கும், கரண்ட்டும் இருக்கும். எலக்ட்ரான் எவ்வளோ வேகத்தில் முன்னேறுதோ, உயரமாக போகுதோ, அதிகமாகுதோ அதனுடைய அழுத்தம், அது வந்து வோல்டேஜ். ஒரு எலக்ட்ரான் போக வேண்டிய இடத்துல நிறைய எலக்ட்ரான் சேர்ந்து போணுச்சுன்னா அது வந்து ஆம்பியர். ஒரு எலக்ட்ரான் போணுச்சுன்னா 1 ஆம்ப்ஸ், நிறைய எலக்ட்ரான் போணுச்சுன்னா நிறைய ஆம்பியருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஏசி டிசியை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேங்க. ரைட், இப்போ நம்ம டிசி சப்ளைவை மட்டும் எடுத்துக்குவோம். ஏசி சப்ளைன்னு போகும்போது அதில் ஃப்ரீக்குவன்சின்னு ஒன்று நம்ம மனசில் கொண்டு வந்துடணும். ஃப்ரீக்குவன்சினா ஒரு நிமிஷம் பாசிட்டிவ் மேலே ஏறும் வோல்டேஜ், ஒரு நிமிஷம் வோல்டேஜ் கீழே இறங்குவோம். நம்ம வந்து நிலையாக இது வந்து 50 வோல்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. 50 பாசிட்டிவில் இருக்கும், 50 நெகட்டிவில் இருக்கும், அது 30 கூட இருக்கும், 20 கூட இருக்கும், 10 கூட இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அதிகபட்சம் 50. 0 to 0, 1, 2, 3, 10, 20, 30, 40, 50, மறுபடியும் 40, 30, 20, 10, -10, 20, -30, -40, -50, -40, -30, -20, 0 இப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும் அதனுடைய மதிப்பு முன்னும் பின்னும். அதனால தான் இது ஏசி. அது ஒரு நொடிக்கு எத்தனை முறை மாறுதோ அதை தான் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்கிறோங்க. இதுதான் டிசி ஏசிக்கான விளக்கம். இப்போ நம்ம ஒரு டிசி சப்ளைவை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த டிசி சப்ளையில் நான் ஏசி சப்ளையை டெம்பரரியாக அழைச்சிட்றேங்க. அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு இப்போதைக்கு வேண்டாம், அதாவது மீட்டரை நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுக்க வேண்டாம். டிசி ஏசி புரிஞ்சிட்டதுனால இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த ஸ்கோப் மெஷர் பண்ணுறது எடுத்துடுறேங்க. வேரியபிளும் இப்போ வேண்டாம், மறுபடியும் நம்ம வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். கிரவுண்டுமே இப்போ இதுக்கு தேவையில்லை. ரைட், ஒரு பேட்டரியை கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு கெப்பாசிட்டரோட கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பேட்டரியினுடைய மைனஸ் வந்து கெப்பாசிட்டர் மைனஸுக்கும், பேட்டரி ப்ளஸ் கெப்பாசிட்டர் ப்ளஸுக்கும் நேரடியாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பேரலல் கனெக்ஷன். நான் ப்ளே பண்ணுறேங்க.
ப்ளே பண்ணும்போது உடனே கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிடுச்சு பாருங்கள். இதோ கெப்பாசிட்டரோடைய கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன், உடனே சார்ஜ் ஆகிடுது. இதுவே ஒரு ரெசிஸ்டரை நம்ம கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா ரெசிஸ்டர் கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி அனுப்பும். அப்போ என்ன ஆகும், கெப்பாசிட்டர் மெதுவாக சார்ஜ் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டைமிங்கை கிரியேட் பண்ண முடியும். 5 நிமிஷத்தில் அந்த கெப்பாசிட்டர் ஃபுல் ஆகிற மாதிரி, 2 நிமிஷத்தில் ஃபில் ஆகிற மாதிரி, அப்படின்னு இந்த ரெசிஸ்டரை மாற்ற மாற்ற அதனுடைய வேகத்தை சீக்கிரமாக வந்து சார்ஜ் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், கெப்பாசிட்டர் மெதுவாக சார்ஜ் ஆகுதுங்க. 50 வோல்ட்டுங்கிறனால டக்குன்னு உங்களுக்கு 5 இது ஃபில் ஆகிடுச்சு. இதுவே நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் 12 வோல்ட் வச்சுருந்தேன். 12 வோல்ட் வச்சா ரொம்ப மெதுவாக தான் அங்கே வோல்டேஜ் சார்ஜ் ஏறும் பாருங்களேன். கெப்பாசிட்டர் எலக்ட்ரானை ஸ்டோர் பண்ணி வைக்கும். கெப்பாசிட்டருக்குள்ளே கரண்ட்டும் இருக்கும், அதே மாதிரி வோல்டேஜும் இருக்கும். கெப்பாசிட்டர் வோல்டேஜை பொறுத்து அமையும். கரண்ட்டும் இருக்கும், வோல்டேஜும் இருக்குங்க. இருந்தாலும் கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜ் ரேட்டிங் சொல்லியும் எவ்வளோ எலக்ட்ரான் அதுக்குள்ளே பதிவு பண்ண முடியும் உள்ளே உட்காருங்கிறத ஆம்பியரில் சொல்லாமல் மைக்ரோஃபேரடில் சொல்லுவோம். அதனுடைய கெப்பாசிட்டியை 10 ஆம்ப் ஸ்டோர் பண்ண முடியும் சார், 5 ஆம்ப் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லாமல் மைக்ரோஃபேரட் அப்படின்னு சொல்லுவோங்க. எனர்ஜியாக சொல்லுவோம், எவ்வளோ எனர்ஜி அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த இதை பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜர் இருக்கும். ஸோ ரெசிஸ்டர் கரண்ட்டை குறைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரை இது கூட கனெக்ஷன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷனை பற்றி சொல்கிறோம் பாருங்கள். சோர்ஸுக்கும் லோடுக்கும் நடுவில் ரெசிஸ்டர் வருது. அப்போ இதுக்கு பேர் சீரியஸ் கனெக்ஷன். போயிட்டு இருக்க கனெக்ஷனை கத்திரிச்சு உள்ளே சொருகி இருக்கும். அப்போ இது சோர்ஸுக்கும் லோடுக்கும் சீரியஸாக இருக்குது இந்த ரெசிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ரெசிஸ்டர் ஒரே ஒரு வேலையை தான் செய்யும், கரண்ட்டை மட்டும்தான் குறைக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ரெசிஸ்டர் சீரியஸில் கனெக்ஷன் பண்ணியிருக்கும் போது கரண்ட்டை குறைக்கும். கெப்பாசிட்டர் பேரலில் கனெக்ஷன் பண்ணியிருக்கும் போது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். இதை நம்ம டிசியில் பார்த்துட்ருக்கோம். சார் சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ரெசிஸ்டரை நேராக பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன சார் நடக்கும்? பேரலாக கனெக்ட் பண்ணால் எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். எனர்ஜியை, அதாவது இது ஒரு லோடாக வேலை செய்யும். பேரலாக கனெக்ட் பண்ண ரெசிஸ்டருக்கு பேர் லோடு. அது ரெசிஸ்டர்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ரெசிஸ்டர்னு சொன்னீங்கன்னா குழப்பம் வரும். ஸோ பேரலாக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்குனாவே அது லோடு, அவ்வளோதான். சார் இப்போ பாருங்கள், இந்த கெப்பாசிட்டருக்கு இந்த ரெசிஸ்டர் வந்து பேரலாக கனெக்ஷன் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதனுடைய மதிப்பை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்றேன். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகம், மெதுவாக கம்மியான கரண்ட்டுக்கான ஒரு லோடு எவ்வளோன்னா 30 கிலோ ஓம் ரெசிஸ்டர். அதாவது இது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு ப்ளே பண்ணோன்னா சோர்ஸ்லேருந்து எலக்ட்ரான் வேகமாக ஓடும். சுவிட்ச் ஆனில் இருந்தால் சுவிட்ச் வழியாக எலக்ட்ரான் ஓடும். 10K ரெசிஸ்டர் போட்டிருக்கனால எலக்ட்ரானுடைய அளவு குறைஞ்சி போயிடும், கரண்ட்டு குறைஞ்சி போயிடும். குறைஞ்ச கரண்ட் என்ன ஆகுனா, குறைக்கப்பட்ட கரண்ட் வந்து கெப்பாசிட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். சில எலக்ட்ரான் இந்த ரெசிஸ்டர் வழியாகவும் போய் மறுபடியும் நியூட்ரலில் போய், அதாவது சார் நியூட்ரல்கிட்ட பேட்டரி போய் சேரும், எனர்ஜியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி போய் சேரும். ரெண்டுமே லோடு தான். இப்போது ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. இந்த பக்கம் இருக்க ரெசிஸ்டர் சீரியஸாக இருக்குது. ரெசிஸ்டர் சீரியஸில் கரண்ட்டை குறைக்கும், பேரலில் லோடாக வேலை செய்யும். கெப்பாசிட்டர் பேரலில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் டிசியில். ஓகேங்க, ரைட். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். சார் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஓகே, நல்லது. கெப்பாசிட்டரில் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஆகிடுச்சு. கெப்பாசிட்டரில் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த பேட்டரியை கழட்டி விட்டுறேன். என்ன சார் ஆகும்? சார்ஜ் ஆகிட்டு இருந்த அந்த சார்ஜ் ஆனதெல்லாம், கெப்பாசிட்டரில் இருந்த சார்ஜ்லான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். ரெண்டாவதாக போட்டலைங்களா, இப்போ கெப்பாசிட்டர் பாருங்களேன், மெதுவாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஏன்னா நான் 30K போட்டிருக்குங்க. 30K போட்டிருக்கிறதுனால மெதுவாக பாருங்கள், 3 இப்போ காமிச்சிட்டு இருக்கு, 2 ஆகிடுச்சு பாருங்கள். கெப்பாசிட்டரில் 3 எலக்ட்ரான் இருந்தது, இப்போ 2 எலக்ட்ரான் ஆகிடுச்சு. அப்போ கெப்பாசிட்டர் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு ரெசிஸ்டர் லோடு, அதாவது பேரலாக கனெக்ட் பண்ணால் லோடு மாதிரி வேலை செஞ்சு கரண்ட்டை எடுத்துக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். தவிர சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது கரண்ட்டை மட்டும்தான் குறைக்குது. சரிங்க, இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு. இந்த இடத்துல இந்த சர்க்யூட்டை நான் எப்படி சார் எடுத்துக்கிட்டோம்? சார் முதல்ல இருக்க ரெசிஸ்டர் கரண்ட்டை குறைக்கும், ரெண்டாவதாக இருக்க ரெசிஸ்டர் லோடாக வேலை செய்யும். முதல்ல இருக்க ரெசிஸ்டர் கரண்ட்டை குறைச்சிச்சு, அதனால் ரெண்டாவது இருக்கிற ரெசிஸ்டருக்கு போதுமான கரண்ட்டு கிடைக்கல அந்த லோடுக்கு. அதனால் அந்த லோடுக்கிட்ட அக்ராஸாக வோல்டேஜ் குறைஞ்சி போயிடும். நான் என்னங்க சொன்னேன்?
முதல்ல சீரியஸில் ரெசிஸ்டர் கரண்ட்டை மட்டும்தான் குறைக்கணும் இல்லைங்களா? இப்போது அந்த ரெசிஸ்டர் கரண்ட்டை தான் குறைச்சிட்டு இருக்கு. ரெண்டாவதாக கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த ரெசிஸ்டர், இது லோடாக வேலை செய்யுது. கம்மியான கரண்ட் வர்றதுனால அந்த லோடு வோல்டேஜ் வேகத்தை குறைச்சி விட்டுருது. எங்கே சார் குறைச்சி விடுது? இதோ இந்த இடத்த பார்க்கலாம் பாருங்களேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டெபிளைசர் சரி பண்ணலாம். அதே மாதிரி எஸ்எம்பிஎஸ், இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் இருக்கிறோம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்ஸை சரி பண்ணலாம். நிறைய சென்சார்ஸ் இந்த வேலை தான் செய்யும். சார் நான் ஒரு ஏர் கண்டிஷனர் இருக்கேன் சார், ஏசி பிசிபி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் போயிருக்கும். ரெசிஸ்டர் போனோன்னே எரர் காமிக்கும். எரர் காமிச்சோன்னா அந்த ரெசிஸ்டர் சரியான மதிப்பு போட்டோம்னா தான் அந்த இடத்துல சரியான வோல்டேஜ் போகும். அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கணும், என்ன நடக்குது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரி வோல்டேஜை டிவைட் பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. சரிங்க, இப்போ இது வோல்டேஜ் டிவைட் ஆச்சான்னு பார்க்கலாம். நான் ஒரு மீட்டர் எடுத்து கனெக்ஷன் கொடுக்குறேன் இதில். ஸோ ஒரு வோல்ட் மீட்டர் எடுத்துக்கிறோம். இந்த வோல்ட் மீட்டர் எடுத்து நேராக மைனஸ்க்கும் முதல் ரெசிஸ்டர் கரண்ட்டை குறைச்சிச்சு இல்லையா அந்த இடத்துக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நான் கொடுத்தது 12 வோல்ட்டுங்க. அதே மாதிரி ரெசிஸ்டரும் ஒரே அளவாக போட்டுக்கிறேங்க. அதுவும் 10, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு மேலேயும் 10 கிலோவும் இந்த லோட் ரெசிஸ்டரும் 10 கிலோவும்னு வச்சுக்கிறேங்க. இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா எனக்கு பாதி வோல்டேஜ் கிடைக்கும். என்ன கொடுக்குறோன்னா அப்படியே பாதி வோல்டேஜ் வந்துடும். இது பாதியாக பிரிக்கிற வோல்டேஜ் டிவைடர் மாதிரி வேலை செய்யும். முதல் ரெசிஸ்டர் கரண்ட்டை குறைக்கும். ரெண்டாவது ரெசிஸ்டர் வோல்டேஜை வந்துட்டு மெயின்டைன், அதாவது லோடாக வேலை செஞ்சு வோல்டேஜை ட்ராப் பண்ணி விட்டுரும். சார் நான் என்ன கொடுக்குறோன்னா அதுக்கு எனக்கு பாதி வோல்டேஜ் வரும்னு சொல்லியிருந்தேங்க, கரெக்டுங்களா? சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் சார். 6 வோல்ட் வருதுங்களா? நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? 12 வோல்ட்டு. என்ன வருதுங்க? 6 வோல்ட்டு. அப்போ அப்படியே பாதியாக குறைச்சிருச்சு. இது பாதியாக தான் குறைக்க முடியுமா? 7 வோல்ட் ஆக்க முடியுமா? 8, 4, 3 எனக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டர்னுடைய மதிப்பை மாற்றி வேறு வேறு வோல்டேஜ் கொண்டு வந்துக்கலாம். உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். மேலே 10 கிலோ ஓம், கீழே வந்து 30 கிலோ ஓம், லோடு வந்து 30 கிலோ ஓம்னு வச்சுக்கோங்க. 1/3 அப்போ வந்து 12ல் 3ல் ஒரு பங்கு 4 வோல்ட் வரும் பாருங்களேன். நான் இங்கே 30K வச்சுக்கிறேன், ப்ளே கொடுக்குறேன், 4 வோல்ட் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். சாரிங்க மாற்றி சொல்லிட்டேன். அப்படின்னா அதாவது பாசிட்டிவில் கம்மியான ரெசிஸ்டர் இருக்குது, நெகட்டிவில் அதிகமான ரெசிஸ்டர் இருக்குது. அப்படின்னா அப்படியே 6க்கும் மேலே போய்டும், 9 வோல்ட் வரும். இப்போ நான் சொன்ன வோல்டேஜ் எப்படி வரும்னா கரண்ட் லிமிட்டிங்கில் 30K போட்டுக்கணும், இந்த பக்கம் லோடில் 10K போட்டுக்கணும். போட்டோம்னா என்ன ஆகும்னா கரெக்டாக 4 வோல்ட் வரும் பாருங்கள். ஐயோ சாரிங்க, தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிட வேண்டாம். 1/3 நான் மாற்றி கணக்கு போட்டேன். 12ல் 3ல் ஒரு பங்கு வரும். ஸோ 3 வோல்ட்டு, அடுத்து 6 வோல்ட்டு, அடுத்து 9 வோல்ட்டு, அடுத்து 12 வோல்ட்டு. எனிவே ரைட், நான் இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் பாருங்களேன். நான் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதுக்கான இது என்னென்னா கால்குலேஷன் என்னென்னா இதுதாங்க கால்குலேஷன். வி அவுட், எனக்கு என்ன அவுட்புட் வோல்டேஜ் வரணும்னு நான் கண்டுபிடிக்கணும்னா வி அவுட் V0 = V அவுட்புட் = V இன். நான் என்ன கொடுத்தேன் அதுவும் என்ன கொடுத்தோம் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன கொடுத்தோம்? 12 வோல்ட் கொடுத்தோம். அதுவும் டிவைடட் பை R2 ரெசிஸ்டர். லோடுக்கு என்ன போட்டோம்? R லோடு. லோடுக்கு என்ன ரெசிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணோம்? டிவைடட் பை லோடும் ப்ளஸ் அந்த கரண்ட்டை குறைக்கிறதுக்கும் R லோடும் கூடவே ப்ளஸ்ஸு கரண்ட்டை குறைக்கிறதுக்கு R லிமிட்டுன்னு 2 ரெசிஸ்டர் பயன்படுத்தியிருக்கிறோம். ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ நான் என்ன போட்டிருக்கேங்க, நான் இங்கே V0 அவுட்புட் என்ன வரும்? = 12 வோல்டேஜ் கொடுத்தேன், அது எனக்கு தெரியும். மேலே இருக்க ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஓம் போட்டேங்க. கீழே இருக்க ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 10 + 30. இங்கே தாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படியே 1/3 நினச்சிட்டேன். 10 + 30 அப்படிங்கிற கணக்கில் வரும். அப்போ என்ன ஆகும்? என்ன வோல்டேஜ் வரும்னு நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா 12 × 10 ÷ 40 அப்படிங்கிற கணக்கு வரும். 10 ÷ 40 நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 10 / அப்படின்னு போட்டிங்கன்னா 1/4 தான் வரும் ஆன்சர். 1/4 0 0 போயிடுச்சுன்னா அப்போது 1/4 12ஆல் பெருக்கும் போது 12 ÷ 4ன்னு வருங்க. V0 12/4 அப்படின்னு வரும், = 12 ÷ 4 அப்படின்னு வரும். அப்போ 12 4ஆல் வகுத்தோம்னா 3ங்கிற ஆன்சர் வருங்க. V0 = 3 வோல்ட் வந்திருக்கணும். கரெக்டாக 3 வோல்ட் வருதுங்க. இப்படி தான் சார் வோல்டேஜை பிரிக்கிறாங்க. இதுக்கு பேர் வோல்டேஜ் டிவைடர். ரெசிஸ்டரை வச்சு கரண்ட்டை லிமிட் பண்ணி இன்னொரு ரெசிஸ்டரை லோடாக பயன்படுத்தி வோல்டேஜை பிரித்து இதை வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம பயன்படுத்திக்குவோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எங்கே சார் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டெபிளைசரில் யூஸ் ஆகுதுங்க.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல சென்சார்ஸில் யூஸ் ஆகுது. ஏற்கனவே நான் சொன்னபடி எக்கச்சக்கமான இடத்துல யூஸ் ஆகுது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும். நிறைய இடத்துல ஃபால்ட், இண்டக்ஷன் ஸ்டவ்லலாம் ஃபால்ட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு இது நிறைய இடத்துக்கு இது பயன்படுங்க, இந்த வோல்டேஜ் டிவைடர் அப்படிங்கிற கான்செப்ட். ரைட். இப்போ இந்த வோல்டேஜ் டிவைடர் கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. ரெசிஸ்டரை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், கெப்பாசிட்டரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், பேரலாக கனெக்ட் பண்ண என்ன ஆகும் அப்படிங்கிறத, டயோடை வந்து நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் சார். அதே மாதிரி வோல்டேஜ் டிவைடர் பார்த்துருக்கோம், அதுக்கான கால்குலேஷனை பார்த்துருக்கோம். அப்படியே நம்ம வந்து ரெசிஸ்டர் வேல்யூ மாற்ற வேறு வேறு வரும். இப்போ நான் கொடுத்த வோல்டேஜில் 4ஆக டிவைட் பண்ணால் 3 வருதுங்களா, 12 வோல்ட் நான் கொடுக்கல சார். இப்போ திடீர்னு வோல்டேஜ் வந்து 12க்கு பதிலாக நான் 24ன்னு கொடுக்குறேன். என்ன சார் நடக்கும்? 24 4ஆல் டிவைட் பண்ண என்னங்க வரும்? 6 வருமா? பாருங்கள், 6 வரும் பாருங்கள் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் படி அப்படி தான் இல்லைங்களா? இப்போ நான் 60 வோல்ட் கொடுக்குறேங்க, அதில் 4 பங்கு 15 வோல்ட் வரும் ஆன்சர். ஸோ இன்புட் வோல்டேஜ் என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே 4ஆக டிவைட் பண்ணிடும். பட் எத்தனையா குறைக்கணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க, அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரே தேவையில்லைல்ல, இப்படியே வோல்டேஜை குறைச்சிக்கலாம்ல அப்படின்னா அந்த கேள்விக்கு நீங்கள் எனக்கு யோசனை பண்ணி பதில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தேவையில்லை, எங்கெங்கெல்லாம் வோல்டேஜ் குறைச்சி வேணுமோ அதெல்லாம் நம்ம 2 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணால வோல்டேஜ் குறைஞ்சிரும் இல்லையா, அப்படி பயன்படுத்திக்கலாம்ல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக வரலாம். அப்படி வந்ததுன்னா இது ஏன் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணலன்னு நீங்கள் எனக்கு யோசிச்சு சொல்லுங்கள். நான் மறுபடியும் இதுக்கு உங்களுக்கு பதில் நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. சார் டயோடு மட்டும் பார்த்துடலாங்க. ஒரு டயோடு எடுத்துக்கிறேன். டயோடினுடைய வேலை என்னன்னா, மின்சாரம் முன்பக்கம் போணுச்சுன்னா வழிவிடும், இல்லைன்னா வழிவிடாது, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் மாதிரி. இப்போ இந்த டயோட முன்பக்கம் கனெக்ஷன் கொடுக்குறேங்க சார். டயோடுங்க இருக்குங்க, இங்கே நான் சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணிட்டேன், ப்ளே பண்ணுறேன். அவுட்புட்டில் வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. டயோடில் ஒரு 0.7 வோல்ட்டு ட்ராப் ஆகிருக்கு, அதுவும் சேர்த்து இங்கே எனக்கு காமிக்குது பாருங்கள், 0.2 வோல்ட். ப்ராக்டிக்கலாக 0.7 0.5 வோல்ட் ட்ராப் ஆகும். எத்தனை வோல்ட் லோடுக்கு போகுது? 14.8 போகுதுங்க லோடுக்கு. அப்போ இந்த டயோடு எதுவும் பண்ணல, அது பாட்டுக்கு வேலை செய்யுது டயோடு, அவ்வளோதான். அதாவது இந்த சர்க்கியூட்டில் டயோடு இருந்தாலும் அவுட்புட் வரும், டயோடு இல்லைனாலும் அவுட்புட் வரும். இந்த மாதிரி போடும்போது ஏதோ ஒரு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், பேட்டரி ஒயரை மாற்றி கொடுத்துட்றேங்க. நான் வந்து அவசரத்தில், இந்த சர்க்கியூட் ரொம்ப முக்கியமான சர்க்கியூட்டு, மறந்து போய் ப்ளஸ்ஸை கீழேயும் மைனஸை மேலேயும் கொடுத்துட்றேங்க. இப்போ இந்த சர்க்கியூட் என்ன பண்ணும் அப்படின்னா, டயோடு என்ன பண்ணுன்னா அந்த சர்க்கியூட்க்கு போகிற கரண்ட்டை தடுத்து நிறுத்திக்கும். தப்பாக கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க பேட்டரியை, அதனால அது பக்கம் பாருங்கள் எந்த சப்ளையும் கொடுக்கல. டயோடுக்கு பாசிட்டிவ் வர வேண்டிய இடத்துல பாசிட்டிவ் கொடுத்தோம்னா கரெக்டாக வழிவிடும், தப்பாக கொடுத்தோம்னா வழிவிடாது. அப்போ இதை வந்து நம்ம ஃபோன் சார்ஜருக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை நம்ம முக்கியமான டிவைஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாமா? நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா கூட அது வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த டயோடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மாறி அந்த இடத்துக்கு போயிடும். இந்த சர்க்கியூட்டில் எதுவும் ஆகாது. வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, டிவின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சர்க்கியூட் முக்கியமான ஐசி ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தோன்னே கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இங்கே என்ன காமிக்குது பாருங்கள், மீட்டரில் -15 வோல்ட்டு. அப்படின்னா டைரக்ஷன் மாறி போயிடுச்சு, ப்ளஸ் வர வேண்டிய இடத்துல மைனஸ், மைனஸ் வர வேண்டிய இடத்துல ப்ளஸ்ஸு. அப்போ அந்த இது கெட்டு போயிடும், டிவைஸ் கெட்டு போயிடும். அதை தடுக்கிறதுக்கு டயோடு ஒரு பாதுகாப்பு டிவைஸாக கூட வேலை செய்யும். அது தவிர ப்ளஸ் வந்தால் மட்டும் வேலை செய்யும். இவ்வளோ தான் சார் விஷயம்.